சார் நான் பிகேஎஸ் மோஸ்ட்லேருந்து பேசுகிறேன். என் பேர் முருகேசன். கிட்டத்தட்ட 15 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். என்ன வண்டின்னு சொன்னாங்க? எல்என்டி கேஸ். சார் மூலிமா இங்கே வந்து வாய்க்கால் வெட்டுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எல்சியத்தில் வந்து ஒர்க் பண்ணோம். அதில் வந்து ஒரு 15 நாள் வேலை பார்த்தோம். வாய்க்காவே இல்லாமல் இருந்துச்சு. அந்த வாய்க்கால் வந்து ஒரு வேலையை வந்து 3 ட்ரிப்பு செய்கிற மாதிரி ஆகிட்டு துண்டு போய் இருந்துச்சு. பனைமரம் ஏகப்பட்டது. அதை வந்து எடுக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆகிட்டு, ஆற்றுலேருந்து பைப் லைன்லாம் போட்டு கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கருவேல மரங்கள்லாம் எடுத்துருக்கோம். ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, வரப்பில் உள்ளதை எடுக்கிறதே 19 ஆகிட்டு பாதி வேலை. குத்தைக்கு 3 வேலையாக செஞ்சுருக்கோம் அந்த ஒர்க்கை. இப்போ எலிசேத்தில் வந்து கருவேலம் அதிகமாக இருந்தது இல்லைங்களா? ஆமாம் சார். அதெல்லாம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பழமையானது? இது வந்து இந்த வாய்க்கால் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த ஊருக்கான வெட்டினதில்லை சார். இது நீங்கள் வந்து பண்ணதுனால ஒரு புண்ணியமாக இருக்குது இந்த ஊருக்கு. சரி, கடம்புற வாழ்க்கையில் நீங்கள் வந்து வாய்க்காலை வெட்டும்போது என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்க? பிரச்சனைகள் வந்து ஒரு வாய்க்கால் உள்ள இறங்கி போய் வெட்டிட்டு வர்றது ஈஸியான வேலை. அது ஒரு ட்ரிப்பு முடிஞ்சிடும். ஆனால் இங்கே வந்து அப்படி செய்யலை. ஜேசிபியே இது வரைக்கும் பார்த்தது? ஜேசிபி இது வரைக்கும் உள்ளே இறங்கலை. அதனால வந்து மண்ணெல்லாம் நிறவிட்டு ஒரு ட்ரிப்பு சுத்தம் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் பனைமரம்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு டைம், ஒரு கருவே எடுக்கிறதுக்கு ஒரு டைம் போயிட்டு, அதனால் ஒரு வேலையை 3 ட்ரிப்பு செய்கிற மாதிரி ஆகிட்டு டைம் இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த கட்டைகள் கட்டியிருந்தது உங்களுக்கு வேலைகளை ஸ்லோ பண்ணதுக்கான ஒரு காரணமாக இருக்கும் இல்லைங்களா? அதாவது அந்த ஸ்லாப், ஆர்சிசி ஸ்லாப் போட்டு. ஆமாம் சார். அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு பண்ணுறதுனால அதே பல மடங்கு வேலை அதிகரிச்சுட்டு. சரி, நீங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு கூட இருந்து 1 மாதமாக வேலை செஞ்சீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, இவர் வந்து செந்தில்குமார் எங்கள் வண்டியில் ஒர்க் பண்ணுறாப்புல. நீ பேசு. சொல்லுங்கள். சொல்கிறா ஏதாவது சொல்லுங்கள். ஊரை